மூக்க பாருங்க காட்டுங்க காட்டுங்க. பேரு எந்த மாவட்டம் சார்? திருவள்ளி மாவட்டம். திருவள்ளி ஊர் திருவள்ளி சொந்த ஊர். சரி. எங்க இருந்து எங்க போறீங்கண்ணா நீங்க? இல்ல நீங்க எங்க இருந்து லோடு எடுத்து எங்க போறீங்க? லைன்ல இருந்து வரேன். லைன்ல இருந்து இவ்வளவு தூரம் நீங்க இருந்து வரேன். ரோடு இல்லாம ஓட்டிட்டு வரேன். ஈட்டன் போனாங்க. இது சட்டம் இருக்கு. இந்த ரோடு அவ்வளவு தூரம் போட்டு அதுக்கு தான் போட்டுருக்காங்க. இந்த இடத்துல ஈட்டன் இல்லையா? அந்த இடத்துல ஈட்டனு அப்படி ஈட்டனே கிடையாது. நீங்களே பாருங்க. இல்ல இருங்க. இதுக்கு முன்னாள் நீங்க இந்த வழியா வரும்போது யூட்டன் எடுத்திருக்கீங்க. அப்ப ஏதாவது சொல்லிருக்காங்களா? அப்ப யூட்டன் எடுக்க அண்மை செய்தி. உங்கள்ட்ட பேசும்போது அடிச்சுட்டாரா? எனக்கு உங்கள்ட்ட எந்த விளக்கமும் கேட்கலையா? சென்னை எர்ணாவூர் எல்லமேன் கோவில் தெரு பகுதியில் யூட்டன் அடித்த லாரி ஓட்டுநரின் முகத்தில் போக்குவரத்து காவலர் தாக்கியதால் அவரது முகத்தில் ரத்தம் வழிந்து ஓடுகிறது. தொடர்பான காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரபு. வணக்கம் பிரபு, கள நிலவரம் என்ன விவரம்? வணக்கம். லாரி ஓட்டுநர் யூட்டன் அடித்த காரணத்திற்காக அவரை போக்குவரத்து உதவி ஆய்வாளர் தாக்கியிருக்கிறார், முகத்தில் குத்தியிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த லாரி ஓட்டுநர் லாரியை சாலையின் நடுவே நிறுத்திவிட்டு பிரச்சனைக்குரிய ஒரு காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர் சுடலை, 35 வயதான இவர் கண்டெய்னர் ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். சென்னை எர்ணாவூர் பகுதியில் இருந்து எல்லையம்மன் கோவில் பீச் ரோடு சாலை வழியாக சான்கோ சிஎஃப்எஸ் பகுதிக்கு தன்னுடைய வாகனத்தை, தன்னுடைய லாரியை கொண்டு சென்றிருந்த நிலையில் எல்லையம்மன் கோவில் தெரு பகுதியில் யூட்டன் அடித்ததாக தெரிகிறது. அப்போது அந்த இடத்தில் போக்குவரத்து பணியில் இருந்த உதவி ஆய்வாளர் ஓட்டுநர் சுடலையை இந்த இடத்தில் நீங்கள் யூட்டன் அடிக்கக்கூடாது என கூறி ஓட்டுநரை லாரியின் மீது ஏறி முகத்தில் தாக்கியதாக தெரிகிறது. இதில் அந்த ஓட்டுநர் சுடலைக்கு வாய் கிழிந்து ரத்தம் வந்துள்ளது. இதில் ஆத்திரமடைந்த அந்த ஓட்டுநர் லாரியை பாதியிலேயே நிறுத்தி போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தினார். இது தொடர்பாக அந்த லாரி ஓட்டுநர் சொல்லும் பொழுது, இவ்வளவு காலமாக நாங்கள் இந்த வழியாக தான் யூட்டன் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த யூட்டன் அடித்ததற்கு போக்குவரத்து உதவி ஆய்வாளர் என்னை தாக்கிவிட்டார். எந்த விதமான ஒரு கேள்வியும் அவர் கேட்காமல் இந்த இடத்தில் நீங்கள் எல்லாம் யூட்டன் செய்யக்கூடாது என கூறி முகத்தில் ஏறி குத்திவிட்டார். இதனால் தனக்கு காயம் ஏற்பட்டு ரத்தம் வருவதாகவும் கூறியிருக்கிறார். போலீஸ் தரப்பில் கூறும்பொழுது, இந்த பகுதி அபாயகரமான வளைவு பகுதி என்பதால் இங்கு யூட்டன் அடிக்க விடுவதில்லை என கூறியிருக்கிறார்கள். தொடர்ந்து கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேலாக லாரி டிரைவர் லாரியை எடுக்க மறுத்ததால் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டது. தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு போலீசார் வந்து லாரி ஓட்டுநரை சமாதானப்படுத்திய பின்னரே லாரி ஓட்டுநர் அங்கிருந்து சென்றிருக்கிறார். சென்னை எர்ணாவூர் பகுதியில் லாரி ஓட்டுநரை விவரங்களுக்கு நன்றி.